தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். தூண்டிக்காரனுக்கு எப்போவுமே மிதப்பையில் தான் கண்ணுங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு எப்போவுமே ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கையை அரியணை ஏற்றதுக்கு ஒரு வலுவான ஒரு அரசியல் களம் இந்த 26 உருவாயிட்டு வருது. அப்படிங்கிறத நீங்கள் திரு இடும்பவனம் கார்த்திக்கோட அண்மையில் பேட்டிகள், அதாவது குமுதம் ரிப்போர்ட்டர் பேட்டியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டணி போவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைமையில் யாராவது கூட்டணி ஏற்று வந்தாங்கன்னா, எங்கள் கொள்கை ஏற்று எங்கள் தலைமையை ஏற்று வந்தாங்கன்னா பரிசீலிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. அதை நோக்கி களம் நகர்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுது. விஜய் களத்தை விட்டு ஓடிட்டார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். இப்போ போய் எடப்பாடி கிட்ட அடைக்கலம் புகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நடந்தால் எடப்பாடி அவர்கள் விஜயை பயன்படுத்தி பாஜக கூட சீட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாருங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது இதை எப்படி பாஜக அனுமதிக்கும்? அதனால் நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி அவர்கள் முதல்ல விஜய்க்கு நீ துணை முதலமைச்சரோ இல்லை அமெரிக்க துணை ஜனாதிபதியோ என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு சவுத்தில் டிடிவி, ஓபிஎஸ், அதுக்கப்புறம் பல சமூகங்கள் இந்த 10.5க்கு நீங்கள் கொடுத்ததில் பல சமூகங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இபிஎஸ் முதலமைச்சராக கேண்டிடேட்டாக முன்னே இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன ப்ராமிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் விஜய்க்கு? அப்போ இன்னொரு முதலமைச்சர் கேண்டிடேட் நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு வரணும். அந்த என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் கேண்டிடேட் சீமான் அவர்களான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின்.